ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம மட்டன் சுக்கா எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மட்டனை தேவையான அளவு மட்டன் எடுத்துக்கோங்க. அதில் உப்பு, மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா ஒரு 4-5 விசில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா வெந்திருக்கணும், மட்டன் நல்லா வேகிற அளவுக்கு நல்லா எடுத்துக்கோங்க. அது கூட ஒரு துண்டு பட்டையும் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போது கடுகு போட்டுருங்க. கடுகு வெடிச்சதுக்கப்புறமா கருவேப்பிலை, இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயத்தை அதில் சேர்த்துக்கோங்க. 1/4 கிலோ மட்டனுக்கு நான் ஒரு 3 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேன். நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போது வெங்காயத்தை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. எந்த அளவுக்கு நமக்கு வெங்காயம் வதங்கி வருதோ அந்த அளவுக்கு தான் நமக்கு டேஸ்ட் நல்லா வரும். இப்போ ஒரே ஒரு சின்ன பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும், அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு வெங்காயத்தை ஓரமாக வச்சுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை அந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டுடலாம். வெங்காயம் மேலே போட்டால் இஞ்சி பூண்டு நல்லா வதங்காது. இந்த மாதிரி தனியாக நீங்கள் வதக்கும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட் உங்களுக்கு நல்லா வதங்கியிருக்கும். இதையும் சேர்த்து வதக்கிட்டு இப்போது எல்லாத்தையும் சேர்த்து ஒரு வாட்டி வதக்கி விட்டுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரே ஒரு தக்காளி மட்டும் நான் சேர்த்துருக்கேன், புளிப்பு சுவைக்காக தான். புளிப்பு டேஸ்ட் வேணாம்னு நினைக்கிறவங்க தக்காளியை போட வேண்டாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ தேவையான அளவு வத்தல் தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1 ஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி வத்தல் பொடி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்கிற மட்டன் இருக்குது பார்த்திங்களா, அந்த மட்டனை மட்டும் எடுத்துக்கோங்க. அந்த தண்ணி தனியாக இருக்கட்டும். அதை மட்டும் எடுத்துகிட்டு இப்போ இது கூட சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மசாலா எல்லாம் நல்லா ஒன்று சேர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம நல்லா வதக்கியாச்சு. இப்போ 1 ஸ்பூன் அளவு கறி மசாலா பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம மட்டன் வேக வச்சதுக்கு ஒரு தண்ணி இருந்தது பார்த்திங்களா, அந்த தண்ணி இதில் தேவையான அளவு தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இதோட சேரும்போது அதோட டேஸ்ட்டே நல்லா அதிகரிக்கும். இப்போ இதையும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிட்டும். இப்போ நல்லா கொதித்து வற்றி வரணும். இப்போ பாருங்கள் நல்லா வத்திருச்சு. இந்த டைமில் ஒரு 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம் சேர்த்துக்கோங்க. இப்போ அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கடைசியில் இதுக்கு பெருஞ்சீரகம் போடணும். அப்போ தான் அதோட அந்த ஃப்ளேவர் நல்லா இறங்கும் அதில். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்மெல்லும் நல்லா டேஸ்டான ஸ்மெல் கிடைக்கும். இப்போ லாஸ்ட்டில் 1 ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்க்கணும். சுக்கா பண்ணுறதுக்கு மெயின் மிளகுத்தூளும் சீரக பொடியும் தான். இதை நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்க்கணும். இப்போது 1 ஸ்பூன் சீரக பொடியை சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுருங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல திக்கான பதம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் ஸ்டவ்வை வச்சிடலாம். கொஞ்சம் தண்ணியாக மாதிரி வேணும்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்கிற டைம்லேயே ஆஃப் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக மல்லி இலையும் கருவேப்பிலையும் போட்டுட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா இதில் ஒரு வாட்டி பெரட்டி விட்டுக்கோங்க. அவ்வளோதான். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி ஆகிட்டு. இதை கண்டிப்பாக எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ.